பையன் வந்து சார் கொஞ்ச நாளா வந்து நடவடிக்கை எல்லாம் சரியில்லை. நோட் பண்ணி பார்க்கும்போது இவன் வந்து அந்த இறைவன் ஒருவனே, இறைவன் தான் எல்லாமே, நான் அந்த மதத்துல தான் போவேன், அந்த மதத்துல தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அவங்களோட தான் போவேன், எனக்கு இந்த சாமி கும்பிட பிடிக்கல, நீங்க தான் இந்த சாமி கும்பிட்றீங்க, என்ன வரைக்கும் இந்த சாமி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, என்ன பண்ணிருக்கு, கடவுளுக்கெல்லாம் உருவமே கிடையாது. இப்போ ரொம்ப பேசுறான். பேசுறதுலேயே இவங்க வந்து சாவடிக்கிற மாதிரி பேசுறான் ஒவ்வொரு வார்த்தையும். எங்களால வந்து எவ்வளவோ நாங்க எடுத்து சொல்லி பார்த்துட்டோம். நாங்க வந்து சாமி கும்பிடுலாம் உன்னை கம்பல் பண்ணல, நீ படிக்க மட்டும் போ அப்படின்னு நாங்களும் எவ்வளவோ தூரம் வந்துட்டோம். போராடி வாதாடி பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல முடியாத பட்சத்துக்கு தான் இப்போ வந்து போலீஸ்க்கு கேஸ் போனது கொடுத்துட்டோம். என்ன படிச்சுட்டு இருந்தாப்ல? இப்போ படிக்க போறானா போறதில்ல? இன்னைக்கு போயிருக்காங்க காலேஜ். காலேஜ் எங்க எங்க? பொங்கநாடு. என்ன சப்ஜெக்ட்டுங்க? அந்த பையனும் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தவன், காலேஜில் படிச்சுட்டு இருந்தது யார் அந்த அவரு? ஆமா, 15 ரூபா என்ன சொன்னாங்க? எங்க தம்பிலாம் வந்து அடிச்சு வளர்த்து நாங்க படிக்க வச்சு ஆளாக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அவங்க சொல்றது அவ்வளவு பெருசா நீ கேட்டுட்டு போனீங்கன்னா இவ்வளவு தூரம் நாங்க பெத்து வளர்த்து எங்களுக்கு என்னடா அதுல பிரயோஜனம்? எங்க தம்பிலாம் வந்து அடிச்சு வளர்த்து நாங்க படிக்க வச்சு ஆளாக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அவங்க சொல்றது அவ்வளவு பெருசா நீ கேட்டுட்டு போனீங்கன்னா இவ்வளவு தூரம் நாங்க பெத்து வளர்த்து எங்களுக்கு என்னடா அதுல பிரயோஜனம்? சிஎம் இறந்து போனப்ப கல்யாணம்னு சொல்லி என் மகனையும் மீனாட்சி சுந்தரத்தையும் கோயம்புத்தூர் கூட்டிட்டு போய் நாராயண குடும்பத்துல கூட்டிட்டு போய் 4-5 நாளா கோயம்புத்தூர்லயே தங்க வச்சிருக்காங்க. ஆமா, அப்ப அந்த கோயம்புத்தூர் போயிட்டு இருந்ததுக்கு முன்னாடிதான் எங்க வீட்டுல பிரச்சனையே ஆரம்பம். அதுக்கப்புறம் தான் பையனோட நடவடிக்கைகள் மாறுது. ஆமாங்க. அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை மாற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமும் நான் அவங்கள போய் எதுவுமே பேசல. என் பையனை மட்டும்தான் கடிச்சுன்னு பண்ணிட்டு இருந்தோம். எங்க பையனை நேரடியா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனதுனாலதான் நாங்க போய் கேட்டதுக்கு அவங்க வந்து ரொம்ப எங்கள்கிட்ட நடந்ததே ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டாங்க. என் பையனையும் வெளியே விடல. அப்பவும் நாங்க பிரச்சனை பண்ணி எங்க பையனை வெளியே விடல. அந்த கோயம்புத்தூர் 4 நாள் வந்து உங்க சம்மதத்தை மீறி கூட்டிட்டு போய் ஆமாங்க. நாங்க போக கூடாதுன்னு எவ்வளவோ தடுத்து எங்களுக்கு அந்த விவரம் எங்களுக்கு தெரியாதுங்க சார். கோயம்புத்தூர் பயிற்சி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாங்க சார். அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம கலாச்சாரத்துக்குள்ள அவங்க இதுவரைக்கும் இழுத்ததே கிடையாது. நம்ம கீழே மேல எங்கேயுமே. ஆனா இவங்களுடைய கலாச்சாரம் மட்டும் எதையுமே நம்மள்ட்ட எப்ப அசந்து கீழே கிடக்குறானோ அவனை இது பண்றது. நான் ஒன்றும் சொன்னேன், அவன்கிட்ட எதுவும் பேச மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டான், கொஞ்சம் வேகமாக பேசுவான். சரி, நமக்குள்ள இது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. சுற்றுலா மிரட்டினதா சொல்லி ஆமாம், அது 2 மாதத்துக்கு முன்னால் தமாஷா இப்படி பேசிக்கிட்டு இருப்பான். அவங்களோட ஏக்கமெல்லாம் சரியில்லாமல் ஏக்கம். அது நம்மளுடைய இதை கூட்டிகிட்டு போய் நம்மளை வந்து எல்லாத்தையும் மாற்றி குடும்பத்தில் கலாச்சாரத்தை உண்டு பண்ணி விவகாரம் பண்ணி குரானை படிக்க வச்சு, அது தவறான குரான்களில் பாதை நிறைய இருக்குது. அது வேணாம், இப்போ இழுப்பாங்க, உன்னை கூட்டிகிட்டு வந்து வேற வகை கொண்டு போவாங்க, அது நமக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி எதிர்ப்பாக பேசினேன் கொஞ்சம். அப்போ ஆமாம்மா உங்களெல்லாம் துப்பாக்கி எடுத்தாலும் போட்டோம் அப்படின்னு விளையாட்டாக பேசிக்கிட்டு இருந்தான். அந்த விளையாட்டாக பேசுனதை நான் சொன்னேன், அப்போ நீ விளையாட்டாக இப்போ பேசுவேன், அது கொஞ்சம் முத்தி போச்சுன்னா எங்கே போகுன்னு சொல்ல முடியாது அப்படி சொன்னேன். காலைல கூட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணிட்டு போனான்ட்ட இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய சிவத்தை நீ வெல்ல முடியாதா? அந்த சிவத்துக்குள்ள எல்லா தெய்வங்களுமே அடங்கி இருக்குது. சிவம்ங்கிறது உலகத்திலே மிகப்பெரிய படைப்பு, அது யாரும் தெரியாது. நான் போய் ஜமாத்தை தொழுவு பண்ணிட்டு இருந்தா, நான் போய் கூட்டிட்டு வந்தேன். கூட்டி வரப்போ நாராயணசாமி என் வீட்டுக்குள்ள நீ எப்படி வரலாம் அப்படின்னு சத்தம் போட்டு மரியாதைலாம் பேசி அடிக்க வந்தாங்க அவங்க மையெல்லாம். நான் என் பையன் இதுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க போது எங்கப்பா இது என் பையன் உங்கள் பையன் வரதான் செய்வான் போவான், நான் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். என் பையன் எங்கள் பையன் என்ன சொல்கிறான், இது எங்களுக்கு ஜமாத்து, நான் இங்கே தான் தொழுவு நடத்திட்டு தான் எங்களுக்கு ஜமாத்து அப்படின்னு என்கிட்ட வாக்குவாதம் பண்ணால் அப்போ நான் இழுத்துட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அவன் என்ன படிச்சுட்டு இருந்தா, என்ன நிறுத்திட்டானா? அவன் முதல் அரசு கலைக்கல்லூரி படிச்சுட்டு இருந்தான் 1 வருஷம். இவங்களோட தூண்டுதலில் இப்போ பாலிடெக்னிக் சேர்ந்துருக்கான். என்ன கோர்ஸ்? அதான் இசிஇ படிக்கிறான் பாலிடெக்னிக்ல. முதல்ல எடுத்துருந்தது முதல் இங்கே பிசிஏ படிச்சிருந்தான் ஈர்மலை கலைக்கல்லூரியில். 1 வருஷம் போயிட்டு நான் முடியாது, நான் போனால் பாலிடெக்னிக் தான் போவேன் அப்படின்னு வீட்டில் அடம் பிடிச்சி இப்போ சேர்த்து விட்டுருவோம். அந்த பாலிடெக்னிக்ல இவங்க கூட அந்த மற்ற செட்டு பசங்களாம் போகிறாங்களா? இல்லை, இவன் மட்டும் இப்போ போயிட்டு இருக்கான், மற்றபடி அதை நாங்கள் வாட்ச் பண்ணல.